உங்கள் ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் அதிகமாக டெலகிராமை பயன்படுத்துங்களா? அப்போனா இந்த வீடியோவில் டெலகிராமில் 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக நான் காட்டக்கூடிய இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் என்ன பண்ணுறீங்க, நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் காட்ட போகிற இந்த செட்டிங் ஒன்லி டெலகிராம் யூசர்ஸ் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்க்கவும் முடியாது, பயன்படுத்த முடியாது. பார்க்கவே முடியாதுங்கும் போது எப்படி அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். டெலகிராமில் நான் காட்ட போகிற இந்த செட்டிங் ஆப் சம்மந்தப்பட்டது. டெலகிராம்லேயே ஆப்ஸை புகுத்திருக்காங்க. நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், ஆப்ஸ்னால் நம்ம ஃபோனுக்கு தேவையான ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தா அங்கே ஆப்ஸ்லாம் கிடையாது. நிறைய கேம் சம்மந்தப்பட்ட ஆப்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் காட்ட போகிறேன். அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அது மாதிரி நீங்கள் உங்கள் டெலகிராம்லையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய நேரத்தை மிச்சம் முடிக்கலாம், இல்லை நேரத்தை செலவழிக்கலாம். வாங்க முதல்ல டெலகிராமை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, டாப் ரைட்டில் ஒரு கிளாஸ் இருக்கா, சர்ச் கிளாஸ், அதுக்குள்ளே போங்க. போன உடனே பாருங்கள் நிறைய டேப் இருக்கா, இல்லை ஆப்ஸ்ன்னு இருக்கா. இதைத்தான் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. தட்டுவோம். தட்டினீங்கன்னா இங்கே நிறைய பாப்புலர் ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், கேட்டிசன். ஸோ டைட்டில் கொடுத்துருக்காங்க கேட்டிசன், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். என்ன பிரச்சனைனா ரொம்ப லேக் ஆகுது ஓப்பன் ஆகிறதுக்கு. பாத்துக்க மக்களே, இப்படி தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். நோட்டீஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. போயா எக்ஸிட் பண்ணக்கூடிய பட்டனுங்க கொடுக்கல, அதான் இங்கே மொக்கையாக இருக்குது. க்ளோஸ் பண்ணக்கூடிய பட்டனும் கொடுக்கல. நிறைய வேலைப்பாடு இருக்குது. அறிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இன்ஆப் ஸ்டோரை வந்து அறிமுகப்படுத்துகிறோன்ட்டு. உள்ளே போய் பார்த்தா ஒரு 10-20 ஆப்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் டெலகிராமில். அடுத்ததாக டெலகிராமில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெலகிராமில் அடிக்கடி நீங்கள் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், கூடுதலாக அந்த வீடியோ மெசேஜ் சொல்லுவாங்க தெரியுமா, வாட்ஸ்அப்பில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் கம்பேரிங் டு டெலகிராமில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த டெலகிராமில் நீங்கள் வீடியோ மெசேஜ் போடும்போது உங்கள் ஃபோனோட ஃப்ரண்ட் கேமராவை பயன்படுத்தி நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போடும்போது அந்த பிளேஸ் எல்லாமே டார்க்காக இருக்குது. பார்க்குறவங்களுக்கும் அந்த வீடியோ என்னடா ரொம்ப இருட்டாக இருக்குது, அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உஷாராகிக்கணும். நீங்கள் உஷாராக வேண்டாம், டெலகிராம் உஷாராகிட்டாங்க. அதுக்காக நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவை பயன்படுத்தி வீடியோ மெசேஜ் போடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவை ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோ ரெக்கார்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டயத்தில் இருட்டாக இருக்குது. அதுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பட்டனை நமக்கு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் தட்டினீங்கன்னா உங்கள் வீடியோ பிரகாசமாக இருக்கும். பார்க்குறவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்படி டெலகிராமில் இந்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.